இலங்கையில் கிடைக்கக்கூடிய ஸ்பெஷலான ஸ்நாக்ஸ் வகைகளை வந்து அதாவது சிற்றுண்டி வகைகளை வாங்கிட்டு வந்திருக்காங்க. சூப்பர், சரியான மிக்சர் இருக்கு. வெங்காயத்தை வச்சு அல்டிமேட்டாக இருக்குண்ணா. எல்லாமே நல்லா சூப்பராக இருக்குண்ணா. ஒன்று வெவ்வேறு டேஸ்ட்டு நல்லா செமையாக இருக்கு. இன்னைக்கு நாங்கள் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னாக்கா இலங்கையில் இருக்கிறோம். நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் நம்ம சேனலுக்கு உள்ளே வந்துருங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு அடிக்கடி நாங்கள் சொல்கிற விளக்கங்கள் உனக்கு புரியும். 6 பேர் உட்காந்துருக்கீங்க. 2 பேர் பின்னாடி உட்காந்துருக்காங்க. 6 பேர்ப்பா. 6 பேர். உங்களுக்கு பின்னாடி 3 பேர் இருக்காங்க பாருங்க. அவங்கள சொல்ல, உங்களோட நிழல்ல தான் சொல்ல. கடைசி முடிக்கும் அந்த நிழல் மட்டும்தான் நம்மளை பின்தொடர்ந்து வரும். கரெக்டா சொன்னீங்க. இப்போ எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இலங்கையில ஜஃப்னாக் பக்கத்துல சங்கிலிப்பாய் அப்படின்ற இடத்துல இருக்கோம். இது யாருது வீடுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நீண்ட கால ரசிகர் நண்பர் கஜீபன் அவர் பேரு. அவங்க வீட்டுல தான் இருக்கிறோம். அவரு ஒரு வேலை விஷயமா கொழும்பு வரைக்கும் போயிருக்காரு. இருந்தாலும் நம்மளுக்கு இந்த வீட்டை உங்க வீடு மாதிரி யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி யாரு வீட்டை எழுதிலாம் கேக்குது பார்த்து. அவங்க யாருமே இல்லை வீட்டுல. அவ்வளவு நம்பிக்கை உன் மேல வச்சிருக்காங்க. கல்யாணம் பண்ணா இந்த வீடு நம்மளுக்கு தானே. 100ல கல்யாணம் பண்ணி ஜப்டால வந்திருப்பியா? அறிவு அப்படிதாங்க. போறதுக்கு 12 மணி நேரம் ஆகுது. யூடியூப் சேனல் ஆரம்பிச்ச நோக்கம் வேற, நீங்க பண்ற நோக்கம் வேற. நீங்க என்ன இவரை தான் சொல்ற, மரியாதையா சொல்றேன். சென்ட்ராயன் பிரதர் நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு அருமை பெருமை தெரியும். நாங்க சேனல் ஆரம்பிக்க முடியும் பண்ணிட்டோம். கல்யாணத்தை கோயில் பார்க்கணுமா? நாளைக்கு கூட கல்யாணத்தை கோயில் பார்க்கணுமா? அதான் இங்க இருக்குடா, யாழ்ப்பாணத்துல நல்லூர் முருகன் கோயில் உலக புகழ் பெற்ற கோயில். அதோட என்ன உனக்கு தேடணும்? கஜீபன் பிரதருடைய அப்பாவும் பாண்டியனாகவும் சாயங்காலம் வெளியில போனாங்க. வெளியில போயிட்டு வரும்போது நம்மளுக்கு இங்க இலங்கையில கிடைக்கக்கூடிய ஸ்பெஷலான ஸ்நாக்ஸ் வகைகளை வந்து அதாவது சிற்றுண்டி வகைகளை வாங்கிட்டு வந்திருக்காங்க. இப்போ நாங்க அதைத்தான் சோதிச்சு பார்க்க போறோம். இந்த 2 பேருக்குமே ஒரு நல்ல பெரிய மனசு இருக்கு. அது என்னன்னு தேவை. இப்போ என்னென்ன பொருள் வச்சிருக்கேன்னு போது நான் சொல்றேன். இவங்க போயிட்டு எந்த கடையில இருந்து இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்கன்ட்டு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்துருங்க. அப்புறம் நாங்க சாப்பிட்றத நீங்களும் சேர்ந்து வாங்கிட்டு வந்தவரும் சேர்ந்து பாருங்க. நீங்க பார்த்துட்டு அப்படியே வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே போயிடுங்க. கடைசி பயணம் இலங்கைக்கு வரும்போது கூட நம்ம ஈவினிங் டைம்ல ரோட்டு கடையில எல்லாரும் பார்த்தோம். அவ்வளவு மக்கள் நின்று அவ்வளவு விருப்பமா சாப்பிட்டாங்க. என்ன சொன்னீங்க? கடைசி டைம் திரும்ப போய் வரது உன் பத்தட்ட எனக்கு புரியுது. அதாவது கடந்த சீசன் லாஸ்ட் டைம் நல்லா 10 நாள் அப்பயும் நம்ம ஆசைப்பட்டதான் சாப்பிட்றதுக்கு நமக்கு நேரம் பத்தல. ஆனா மக்கள் வந்து கூட்டமா வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்படி என்னதான் இருக்குன்னு பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம். ஆனா இன்னைக்கு நம்மள தேடியே வீட்டுக்கு வந்துடுச்சு. ருசி பார்க்க போறோம். எந்த வருஷம் மாடல் அது? இது வந்து 56 ஏற்பட்டது. 56? 1956ல? அதுக்கும் முன்னாடியா? கார் பேரு இது வந்து ரொம்ப பழைய மாடல் மோரிஸ் மைரர் கார். உலகத்திலேயே ஏன் இந்தியாவிலேயே ஏன் இலங்கையிலே இங்க மட்டும்தானே இருக்குது. இந்த கடையில் வந்து ஸ்பெஷல் மிக்சர்னு ஒன்று கொடுக்குறாங்க. அது என்னென்னு பாருங்க. இதுக்கு பேர் என்ன தம்பி? இதுக்கு பேர் சம்பல் வடை. எதில் பண்ணுறாங்க தம்பி? என்ன மாவு? கோதுமை மாவில் பண்ணுற சம்பல் வடை. அடுத்தது இது எடுக்கிறது. இது பேர் தால்புரியா? தால்புரி. சின்ன வடை 2 போடுறாரு. மரவள்ளி கிழங்கு கொஞ்சம் வச்சிருக்காரு. அடுத்தது இது பேர் உள்ளி முறுக்கு. உள்ளி முறுக்கு அள்ளி வச்சிருக்காருங்க. அடுத்தது அது என்ன பக்கோடா? மாவு பக்கோடா. சுண்டல் மசாலா சுண்டல். ஓகே. இது கூட என்ன வைப்பீங்க?
சீனி சம்பளம்னு சொல்லி. சீனி சம்பல் சிறப்பு. அது குழம்பு. குழம்புங்களா? இது எதில் பண்ணுறது தெரியலையா? அவருக்கே தெரியலையா? ஊற்றுங்க. வெங்காயம். கடைசியாக வெங்காயத்தை போட்டு முடிச்சிருக்காரு. அது கூட கொஞ்சம் சாஸ் ஊற்றுருங்க. தக்காளி. தக்காளி சாஸ். சூப்பர்ண்ணா, சரியான மிக்சராக இருக்குது. இலங்கையில் இன்னைக்கு பாரம்பரியமான மாலை நேர சிற்றுண்டியை வந்து இன்னைக்கு ஒரு காணொலியாக பார்த்தோன்னா ரோடு ரோடாக போனோம். கடையில் போய் சிற்றுண்டி எப்படி வாங்கிட்டு வந்திருப்பேன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்களோ பார்க்கலையோ, அடுத்தது வந்து நாங்கள் சாப்பிட்றது நீங்கள் பார்த்து தான் ஒன்றும் வேறு வழி இல்லையா. இது என்ன சாங்? கண்டிப்பாக நாங்கள் உங்கள் கூட வரல, நீங்களும் அப்போ தான் போனீங்க. அது பேர் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா. இல்லை, அவர் வாங்கிட்டு போய் நான் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தேன். அப்போ அதை சாப்பிட்டு பார்த்துட்டு சுவையை சொல்லிட்டோம். ஆனால் அவர் என்ன எதுக்காக ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும்னா, மீன் நண்டு ஏதாவது சீ ஃபுட் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்காகவே கேட்டு வந்திருக்காரு. அதில் என்ன கலந்துருக்கீங்கன்ட்டு அதில் மீனுக்கு கலந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் உங்கள் 3 பேருக்கு வாங்கியிருக்கீங்க. இல்லை வேலுவா? இல்லை, எனக்கு வாழ்க்கை தான் பிரச்சனைன்னு பார்த்தா சோத்துலேயும் பிரச்சனையா ஆரம்பிங்க ஐயா. உருளைக்கிழங்கு, மீன், உருளைக்கிழங்கு, சம்பல் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு உருண்டை ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரே கும்பல்ண்ணா கடையில். நீ போனியா? நான் போகலண்ணா. அவர் ரைமிங்கில் சொல்கிறாரா? அண்ணா சூப்பராக இருக்குண்ணா. அப்போ அப்படியே வச்சிடுறா, நான் சாப்பிட்டுக்கிறேன். நல்லா இருக்குண்ணா. நல்லா மீன் வந்து கொத்துக்கறி மாதிரி போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. உப்பு கொஞ்சம் அதிகமாக தெரியுது, பட் ஆனால் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த பூண்டு சுவையெல்லாம் தனியாக தெரியுது. நம்ம ஊரில் உருளைக்கிழங்கு போண்டா செய்வோம் இல்லைங்களா, மசாலா போட்டு போண்டா செய்வோம், அந்த மாதிரி அவங்க செஞ்சுருக்காங்க. ஆனால் மேலே மட்டும் கோட்டிங் வேறு. சூப்பராக இருக்கு. பிரெட் க்ரம்ஸ், ப்ரெட்டில் தொட்டு போட்டிருக்காங்க. க்ரம்ஸ் போட்டு நல்லா உருட்டி எண்ணெயில் பொரிச்சு எடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நல்ல புளிப்பு சுவை இருக்குது, கார சுவை இருக்குது. உள்ளே சேர்த்துருக்கிற அந்த ஜீரகம், பூண்டு, வெங்காயம் சுவை தனியாக தெரியுது. உருளைக்கிழங்கோட அந்த கொத்துக்கறி மீன் சேர்த்தது நல்லா இருக்கு. அடுத்து இறால் வடை. இறால் வடை சுவிச்சு பாருங்கள். சுவைப்போம். என்ன இல்லை, இங்கே பார்த்தீங்களா இந்த மிளகாய் எல்லாம் பார்த்தீங்களா, உப்பு தடவி வறுத்து வச்சுருக்காங்க. ஸோ இதை சாப்பிட்டோம்னா உப்பு அதிகமாக தெரியும். அதனால் இதை மட்டும் சாப்பிட்டு நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் கண்டிப்பாக வடை தாங்க சாப்பிடுவோம், மிளகா சாப்பிட மாட்டோம், கவலைப்படாது. இறாலை விட வடை ரொம்ப சின்னதாக இருக்குண்ணே. நீங்கள் எல்லோரும் வாயில் தான் மௌத்தார்னு வாசிப்பாங்க, நீங்கள் இல்லைங்க, மூக்கில் வாசிக்கிறீங்க. வந்து ஸ்மெல், அந்த அரோமா, அது அதை வாங்கணும். அந்த எறாவோட வாசனை அப்படி இருக்கு, சூப்பராக. யாரும்மா? வாசனை, ஃப்ளேவர், அரோமா. சரி சரி. நம்ம ஊர்லாம் எறா வடை பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக போடுவாங்க, மசாலோட சைஸில். அதே சமயத்தில் மேலே அந்த தோல் எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. தலை தோல்லாம் எடுத்துகிட்டு அந்த ஃப்ளஷ், அந்த எறா மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. இங்கே எல்லாமே தலை, கண், வால் எல்லாமே சேர்த்து போடுறாங்க. இது வந்து சின்ன எறா, அதனால் சின்ன வடையில் போட்டிருக்காங்க. இவங்களுடைய வழக்கம் போல் இருக்குது இந்த ஸ்டைல். ஸ்டைல் தான். நம்ம கண்டிப்பாக வீடியோவில் செஞ்சு காட்டுறோம். இப்போ நான் வாயில் போகிறேன்னு பிடிங்க, வேணாம் போட்டு வடை அப்படியே சும்மா வாட்டம் சாட்டமாக இருக்குது, பார்க்கவே அழகாக இருக்குது. வேற லெவல்ப்பா. இதுலேயும் கொஞ்சம் உப்பு அதிகம். உப்பு அதுதான் இந்த மிளகாய் போட்டு அப்படி மிக்ஸ் பண்ணி கொடுக்குறதுனால உப்பு உங்களுக்கு அதிகமாக தெரியுது. உப்பு இட்டவங்க மறந்துடக்கூடாதுன்னு தான் உப்பு நிறையா போடுறாங்க. இந்த இறாலோட பார்த்தீங்கன்னா 1 ரூபா கைனோட சின்னதாக இருந்தாலும் இதோட விலை வந்து 10 ரூபா. இலங்கையோட விலைப்படி 10 ரூபா. 10 ரூபா. ஆனால் பார்க்குறதுக்கு 50 காசு வழியே 50 காசு மாதிரி இருக்குது. சரி, இந்த மீன் உருண்டையோட விலை பார்த்தீங்கன்னா 40 ரூபாயா? 50 ரூபா. 50 ரூபா. அசால்ட்டாக 2 பேரும் சேர்ந்து 140 ரூபா காலி பண்ணி வச்சுருக்காங்க இப்போதைக்கு. அடுத்து வேறு காலி பண்ண போகிறாங்களே, 350 ரூபா ஐட்டம் ஒன்று இருக்குது. இங்கே பாருங்க, மீன் வகைகள் எல்லாமே அவங்க சாப்பிடும்போது நான் கிட்ட கூட வரல. அது எனக்காகவே ஸ்பெஷலாக ஒரு பொருள் என்னை மறக்கக்கூடாதுன்ட்டு எனக்கு வந்து அடுத்து 2 ஒரு ஸ்பெஷல் வெஜ்ஜில் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது அவங்க வரக்கூடாது. இந்த பொரிச்ச பூண்டு சொல்கிறீங்களா? இதை சொல்கிறேன் ஜாக். இல்லைங்க, இது மிளகாய் வடைச்சாங். இதை சொல்கிறீங்க? ஆமாங்க. நான் கூட இந்த ஐட்டத்தை சொல்கிறீங்கன்னு நினச்சேன். அதனால தான் இதுக்கு பக்கத்தில் நான் இருக்கிறேன். வந்ததுமே பார்த்தேன், பாக்ஸ் பெருசாக இருந்துச்சு. பாக்ஸ் பெருசானோடையுமே என்ன நம்ம வந்து கிட்டத்தட்ட 6-7 பேர்கிட்ட இருக்கிறோம், ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்துருக்காங்கன்ட்டு திறந்தால் தான் தெரியுது உள்ளே எவ்வளோ இருக்குன்ட்டு. இது சாப்பிட்றதுக்கு முன்னாடி மிளகாய் வடையை சாப்பிட்டு பார்த்தேன். கம்மன் வாசனை இருக்குண்ணா. இதெல்லாம் நீங்கள் சந்தோஷமாக தாராளமாக சாப்பிட்லாம். அம்மா அவ்வளோ சுற்றி இது வேணுமா? பச்சை மிளகாய். இந்த ஆந்திரா சைடு போனால் பச்சை மிளகாயை கீறி பஜ்ஜி போட்டு தருவாங்க. பைனாப்பிள் மாதிரி இருக்குது, மேலே வந்து மிளகா தான் இருந்தாலும் பச்சை மிளகாய் எண்ணெயில் நல்லா பொரியும் போது காரம் கம்மியாகவும் முறுமுறுப்பு கொடுக்கும். இதில் கண்டிப்பாக ஒரு சுவை மறைஞ்சிருக்கும். நான் சாப்பிட்டு சொல்கிறேன். மறைஞ்சிருக்குதா? கண்டுபிடி. கொஞ்சம் ஹார்டாக இருக்குது,
மிளகா சாப்பிடும்போது காரம் தெரியல, சிறு உப்பு தெரியுது. ஆனால் கொஞ்சம் சொல்ல முடியாது, நீங்கள் பார்த்துங்க. பச்சை மிளகாவை உப்புல பெரட்டி வச்சுருக்காங்க. அப்படியே தான் வந்து இந்த மாவுக்குள்ளே வச்சு போட்டு எடுத்ததால் அந்த உப்பு சுவை அதிகமாக இருக்குது. அந்த காரம் அந்த முறுமுறுப்போடு சாப்பிட்றதுக்கு வித்தியாசமான சுவையில் தான் இருக்குது. நல்ல ஒரு சிற்றுண்டி தான். பூண்டு சாப்பிட மாட்டேங்கிறீங்க. இதை வந்துடுங்க. இதோட விலையும் 10 ரூபா ஒன்று, இது ஒன்று 50 ரூபா. காரப்பூண்டா பூண்டு கூட பாருங்கள், மசாலா போட்டு நல்லா பூண்டு, சுட்ட பூண்டு இல்லை, காசு போட்டு நல்லா. இந்த நேரத்தில் மக்களுக்கு நான் ஒன்று சொல்லியா, எவ்வளோதான் பணம் காசு நம்ம சேர்க்கணும், போகணும், வச்சுருக்கணும், எல்லாம் ஆளணும், போகணும்னு நினைச்சாலும் ஆனால் நம்மளுடைய உடம்பு மட்டும் நல்லா ஒத்துழைக்கணும் நம்மளுக்கு. அப்போ ஆரோக்கியமான உணவை எடுத்து நம்ம சாப்பிடணும். புரியுதுங்களா? கண்டிப்பாக. சரிங்க. பூண்டு நம்ம உரிக்கும் போதே கரெக்டாக அந்த தோலை விட்டு உள்ளே இருக்கிற சொலை மட்டும் எடுத்து கைட்டின்னு வருது அந்த மசாலாவோட. பொரிச்சதால் அப்படியே எடுத்து சாப்பிட்டா அந்த காரம் அந்த பூண்டோட சாஃப்ட்னஸோட உள்ளே போகும். சாப்பிட்டியா? சாப்பிட்டு பாரு தம்பி. ஆரோக்கியத்தை பற்றி பேசினல, பூண்டு சாப்பிட ஆரோக்கியம். பூண்டு மட்டும் கைட்டின்னு வருது அழகாக. உண்மையிலே செம்மையாக இருக்குண்ணா அந்த காரத்தோட. ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக சுண்டுது. பாக்ஸ் ஃபுல்லாக இல்லை, எல்லாம் கலந்துருக்கு. எல்லாமே கலந்தது. இது வந்து சூப்பர் மிக்சர் ஸ்பெஷலாமே. வேண்டாம், இல்லை அது பார்த்துருப்பாங்க, இல்லை அது வீடியோவில் பார்த்துருப்பாங்க மக்கள். நீங்கள் சாப்பிட்டுட்டு எப்படின்னு சொன்னீங்கன்னா போதும். இது வழக்கம் போல் இந்த மாதிரி எடுக்காமல் இதில் இருக்கிறது எல்லாமே கலந்தே சாப்பிடுவோமா? மேலே சுண்டல், வெங்காயம், காராசேவெல்லாம் இருக்குதுங்க. டொமேட்டோ சாஸ்லாம் ஊற்றிருக்காங்க. சம்பல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கு. சிப்ஸு, மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸு. மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸு. இதில் கூட வடை இருக்குப்பா. இது நாங்கள் காராசேவை இது. எல்லாத்தையும் போட்டு ஒரு கலக்கலகி செம்மையாக இருக்கும் சாப்பிடுறதுக்கு பாருங்கன்னு சொன்னார். பணியாரம் இருக்குது. பணியாரம் இல்லை, பணியாரம் இல்லாது. நல்லா நம்ம காரைக்குடியில் அடிக்கடி பலவிதமான பலகாரம் பார்த்துருப்போம். அதே மாதிரி ஒரே தட்டில் ஒரு பலகாரத்தை எல்லாம் மொத்தமாக கொட்டி ஜான் மாஸ்டர் கொத்துந்து பார்க்கும்போது அவ்வளோ டெம்டிங்காக இருக்குது. வாய் ஊறுது அப்படியே சாப்பிட்ணுன்னு. இன்னொன்று அந்த சாஸ்லாம் போட்டிருக்கிறாங்க, சுண்டலோட அந்த கிரேவி பார்க்கும்போதே செமத்தியாக இருக்குது. சாப்பிட்லாமே. நான் மேலே பார்க்க சுண்டல்னு நினச்சி ஸ்பூனெல்லாம் எடுத்துட்டு வந்தேன். ஆனால் இதை சாப்பிட்றதுக்கு ஸ்பூன் எல்லாம் தேவைப்படாது. தம்பி எடுங்கப்பா. எடுங்கப்பா. அவர் நாகப்பட்டினம் துறைமுகத்தில் வச்சுருக்காரு. ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா தான். ஐ லவ் யூ ஸ்ரீலங்கா. சரி, ஏன்னா இந்த கீழே போட்டு வந்தால் அந்த சம்பல்லாம் சேர்த்து விட்டு இப்போ சாப்பிடுங்கய்யா. இது ஸ்நாக்ஸா நைட்டு டின்னரா? எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். ஒரு ஆள் சாப்பிட்டா டின்னரியா? 4 பேர் 5 பேர் சேர்த்து சாப்பிட்டா அப்போ ஸ்நாக்ஸ் தான். அதையும் தொட்டு சாப்பிடுவோம். அப்படியே வெங்காயத்தை எடுக்கிறோம். இந்த வெங்காயத்தை வச்சு அல்டிமேட்டியாக இருக்குண்ணா. அல்டிமேட்டிக்காக இருக்குண்ணா. இல்லையா, நம்ம எத்தனையோ சிப்ஸ், மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் சாப்பிட்ருப்போம். ஆனால் இந்த மாதிரி ஒரு சாஸில் இது வரைக்கும் சாப்பிட்டது. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம சாஸில் போட்டு தான் கொடுத்துருக்காங்க. செம்ம வேறு லெவல். நான் சுண்டலை சாப்பிடுவோம். நல்லா அந்த காரத்தூள், அந்த சாஸ் கொஞ்சம் லைட்டாக இருக்குது, சிறு தித்திப்பு. ஆனால் அந்த முறுமுறுப்பு குறையில. இவ்வளவும் மிக்ஸ் பண்ணி அந்த முறுமுறுப்பு குறையாமல் இருக்குது. மரவள்ளிக்கிழங்கு செம்ம. டொமேட்டோ சாஸு, இந்த சோயா சாஸு இதெல்லாம் ஊற்றி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செஞ்சு அசைவத்தில் கொடுத்துருக்காங்க. நான் சாப்பிட்ருக்கேன். இதுவே பாருங்கள், கொண்டக்கடலை, இந்த மிச்சரு, மரவள்ளிக்கிழங்கு, இதில் சாஸ் எல்லாத்தையும் ஊற்றி இது ஒரு லெவலாக இருக்குது. சம்பல் வேறு இருக்குப்பா. சம்பல், வெங்காயம். நம்மளுக்கு இந்த சுண்டல் தான் ஆரம்பத்துலேருந்து டெம்ப்ட் ஆகிட்டே இருக்கு. வெங்காயம், காராசேவு, சுண்டல், கையில் என்னெல்லாம் கிடைக்குதோ எடுத்துறாங்க. மோஸ்ட்லி எல்லாமே வந்துருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாமே நல்லா சூப்பராக இருக்குண்ணா. ஒன்று வெவ்வேறு டேஸ்ட்டு நல்லா செமையாக இருக்குது. இவ்வளோ நேரம் இந்த சாஸில் கிரேவிலெல்லாம் ஊறி இருக்கு. ஊறினாலும் அதனுடைய தன்மைகள் எதுக்குமே மாறல. காராசேவு அப்படியே முறுமுறுன்னு இருக்கு, இந்த முறுக்கு மாதிரி இருக்கு, அதுவும் முறுமுறுன்னு இருக்கு. வடை அப்படியே தான் இருக்கு ஒவ்வொன்றுமே. ஆனால் டேஸ்ட் மட்டும் நம்மளுக்கு மாற்றி கொடுக்குது. இப்போ நார்மலாக சாப்பிட்ற இந்த சிப்ஸை விட இந்த சாஸில் சாப்பிட்ற சிப்ஸு சூப்பராக இருக்குது. அதோட இந்த சம்பான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம எப்படி சம்பல்லாம் சின்ன சின்னதாக எல்லாம் இடித்து சேர்த்துருப்போம். ஆனால் இது வதக்கி செஞ்சுருக்க மாதிரி இருக்குது சம்பல். அதுவே தனியே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்குது. நம்ம ஒரு குழம்பு டேஸ்ட் இருக்குது, அது என்னன்னு தெரியல. ஆனால் நல்லா ஊறி இருக்குது. நல்ல வித்தியாசமான சிற்றுண்டி தாங்க. இலங்கை சிற்றுண்டி ரொம்ப 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 ஒரு வித்தியாசமான சிற்றுண்டியாக இருக்குது. இந்த மாலை நேர சிற்றுண்டி எல்லாமே எங்கே வாங்கினதுன்னா நம்ம யாழ்ப்பாணத்தில் சங்கானின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல தான் இவ்வளோ சிற்றுண்டி வாங்கியிருக்கிறாங்க. அதுவும் இந்த குறிப்பிட்டு சொல்லணும்னா
தனித்தனியாக ஒவ்வொரு சிற்றுண்டியாக மக்கள் வாங்கி சாப்பிட்டதை நம்ம பார்த்துருக்குறோம். இன்றைக்கி எல்லா சிற்றுண்டியும் சேர்த்து ஒரே பாக்ஸில் ஒரு ஃபேமிலி பேக் மாதிரி வாங்கி வந்து சாப்பிட்றது ஒரு வித்தியாசமாக தான் இருக்குது. ஸோ இலங்கை மக்கள் இப்படியும் மொத்தமாக சேர்த்து எல்லாத்தையும் சாப்பிட்றாங்க. தனித்தனியாக விருப்பப்பட்டவங்க அவங்களுக்கு காசுக்கு ஏற்ற மாதிரி தனித்தனி சிற்றுண்டியாக சாப்பிட்றாங்க. ஸோ வித்தியாசமான சிற்றுண்டி தான் இன்றைக்கி உங்களுக்கு உங்களால் நாங்களும் ரசித்து சாப்பிட்ருக்கோம், உங்களுக்கு காணொலியாகவும் காட்டியிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இப்போ அங்கே நின்று சாப்பிட்றவங்க அவங்களுக்கு எது தேவையோ அது மட்டும் தனித்தனி பிளேட்டில் வாங்கி சாப்பிட்ருப்பாங்க போல். இந்த மாதிரி பார்சல் ஏதாவது எல்லாமே சூப்பர் மிக்சர் வாங்கியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே வீட்டுக்கு தான் எடுத்துகிட்டு போக முடியும். ஏன்னா அங்கே வச்சு இந்த மாதிரி சாப்பிட்ருக்க முடியாது. ஸோ இது வீட்டுக்கு ஃபேமிலியோட எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு உணவு. இதோட விலை எவ்வளோண்ணா? 350 ரூபா. 350 ரூபா ஒர்த்து, இலங்கை மதிப்பு. நல்ல ஒர்த்தான ஒரு காசு. நல்ல உணவுனா 4 லட்ச ரூபா கொடுத்து உணவு வாங்கி சாப்பிடலாண்ணா. இருக்கணும்ல. எனக்கு ஒரு 40 ரூபா கூட. 40 ரூபா இங்கே செல்லாது, 40 ரூபா, அதனால தர முடியாது. இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருப்பது கதைப்போமா காதலிப்போமான்ற சொல்ல. ஐயோ, நீங்க பார்த்துட்டு இருக்கிற கட்டுறது கையில் விட்ட சேனல்ல அப்படியே தான் மாத்திக்கிட்டு இருக்கீங்க. மாத்துக்க. சொல்லுங்க. அவர் வேற மீசி எடுத்துட்டு காதல் மண்டல் மாதிரி சுத்திட்டு இருக்காரு. நீங்க வேற இந்த பக்கம் கதைப்போமா காதலிப்போமான்றீங்க. கட்டது கையிலவுல நல்லாதான் எல்லாம் சம்பாதிக்கிறாங்க. சம்பாதிச்சு கொண்டு போய் வீட்டுக்கு சேர்க்கணும். வீட்டுக்கு சேர்க்காம இந்த மாதிரி எல்லாம் மற்ற இடத்துக்கு செலவு பண்ணாங்கன்னு வைங்கல, கடைசியாக கேட்டா எனக்கு எங்க காசு இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. கிட்ட இல்லைங்க. எனக்கு பேசும்போது எனக்கு எப்பங்கெல்லாம் வருது. மக்களே, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அந்த வீடியோலாம் உங்களுக்கு நான் கண்டிப்பாக போட்டு காட்டுறேன். உங்களுக்கு எல்லாம் வாய்ஸ் ரெக்கார்டு, ஆடியோ ரெக்கார்டு, வீடியோ எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறேன். ரெடி வச்சிருக்கேன். இந்த ஷேக்ஸ்பியர் அடிக்கடி வந்துடுறாரு. தரமா இருந்துச்சுன்னா நீங்களும் கண்டிப்பா வந்தா தரமா இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டு பாருங்க. இது வந்து ரோட்டு கடன் பார்க்காதீங்க, ரொம்ப சுத்தபத்தமாக வச்சு கொடுத்துருக்காங்க. கண்டெய்னர்ல தெரியுதுங்க, அவங்க கொடுத்த கண்டெய்னர்ல தெரியல, அவ்வளோ கிளீனா சூப்பரா பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம கட்டுறது கையில சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்கு, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. இவர் தூக்கி கொண்டு அந்த ரூம்ல போறாங்க வர. இன்ஸ்டாகிராம்ல ஐடி இருக்கு, கட்டுறது கையில பாண்டி, அதையும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.